இந்த ஓணம்க்கு அப்ராப்ரியேட்டான இந்த ஃபுல் ஃபேஸ் கிளாம் லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க. ஹாய், வெல்கம் டு லைஃப் ஆஃப் பூ. அண்ட் நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்கன்னா அதுவும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஓணம் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதெல்லாமே வந்துட்டு அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஃபுல் ஃபேஸ் கிளாம் லுக் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆல்சோ சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன், அதையும் நம்ம டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பிளாமோட நயாசினமைட் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ் ஹைலைட் பண்ண சாப்டெக்ஸோட லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிப் பாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க போகுது அண்ட் ஆல்சோ உங்கள் லிப்ஸை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்க போகுது. நெக்ஸ்ட் டர்மாக்கோட கோஜிக் ஆசிட் சிரம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசெண்ட் டைமில் இந்த சிரம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் விட்டமின் சி சிரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது சூப்பராக இருக்கும். லைக் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல விட்டமின் சி சிரம் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு இந்த செரவேயோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் போடாத முன்னே ஒரு லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கணும் அண்ட் அதே டைமில் வந்து உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகக்கூடாது, லைக் க்ரீஸியாக ஃபீல் ஆகக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். என் லிப்ஸ் கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகிட்டு மேலே இந்த மார்ஸோட லிப் டென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமருக்கு வந்துட்டு மெபிலினோட யூவி ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா உங்களுக்கு ஹைட்ரேட் பண்ண போகுது உங்கள் ஸ்கின்னை அண்ட் யூவியா ஒரு ஃபினிஷ் கொடுக்க போகுது. ஸோ ஐ லவ் திஸ் ப்ரைமர். கேன் சி தட் க்ளோ. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ யூவியா இருக்கு ஸ்கின்னு. நெக்ஸ்ட் கன்சிலர் பேலட் ஃப்ரம் இன்சைட் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி என்னோட டார்க் சர்க்கிள்ஸ், என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்ச் கரெக்டரை கன்சீல் பண்ண இதில் இருக்கிற என்னோட ஷேடான ஒரு கன்சீலர் எடுத்து கன்சீல் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் செட் ஆக விட்டுடலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு புது பர்ச்சேஸ்ன்னு சொன்னால் இது மார்ஸோட ஃபவுண்டேஷன். இது அவங்களோட ஐ கவரேஜ் ஃபவுண்டேஷன். நான் இந்த ஷேட் 7 தான் எடுத்திருந்தேன். கொஞ்சமாக என் கையில் எடுத்துக்கிறேன். இந்த ஐ கவரேஜ் இருக்கனால நான் எதுவும் இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் மார்ஸோட ஒரு மேக்கப் ப்ரஷ் 4in1 மேக்கப் ப்ரஷ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு போட போகிறோம். ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். பார்க்கலாம் நீங்கள் ஃபுல் கவரேஜ் ஆக்சுவலி இது. ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தே கிடையாது. அண்ட் த ஷேட் மேட்ச் இஸ் ஆல்சோ குவைட் டீசன்ட். அந்த ப்ரஷ் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப மேட்டாக இல்லாமல் ஒரு டியூவி ஃபினிஷ் கொடுக்குது. ஆக்சுவலி யூ கேன் see that glow, quite good. ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் வேணுமோ அங்கெல்லாம் இந்த கன்சீலர் பேலெட்டில் இருக்க ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்சைடோட ரேடியன்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி என்னோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூ ஹெவனோட லூஸ் பவுடர் வந்துட்டு என்னோட அண்டர் ஹைஸ் அண்ட் என்னோட டீ ஜோனில் மட்டும் லைட்டாக நான் போட்டு செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் பிளஷ் மை ஃபேவரட் மிலா பியூட்டியோட பவுடர் பிளஷ். இது ஒரு மாவிஷ் பிங்க் ஷேடுன்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அந்த பவுடர் ப்ரஷ்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மைல் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். ஸோ மேக்கப் ஃபிக்ஸை போட்டோன்னே இது வந்து அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மார்ஸோட மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி என்னோட மேக்கப்பை செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அதுக்கு. அண்ட் அதுக்குள்ள நம்ம லிப்ஸ்டிக் போய்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட டார்க் சாக்லேட் அப்படின்ற ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு இன்னைக்கு வந்து மார்ஸோட பாப்ஸ்டார் மோஸ்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் தான் நம்ம போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கு. இன்னும் ஒரு டெஃபினேஷன் கொடுக்க நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன் லிப்ஸை. எஸ், ஐ காட் இட். ஸோ பிந்திக்கு ஒரு ஸ்டோன் போட்டு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் போய்க்கலாம். அதுக்கு வந்து ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். நேரில் இன்னும் சூப்பராக இருக்குது இந்த லுக்கே, பட் என் கேமரா இதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இல்லை. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஐப்ரோ பென்சில் ட்ரை பண்ணுங்க. லைக் உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டடாக இருக்காது. ஆக்சுவலி இது ஒரு பிளாக் ஐப்ரோ பென்சில் தான், பட் ஸ்டில் இட்ஸ் நாட் தட் பிக்மெண்டட்.
ஐப்ரோஸ்ல இருக்கிற சில கேப்ஸை ஃபில் பண்ண இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட், ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோக்கு வந்துட்டு இந்த மாஸோட ஃபேண்டசி 15 ஐஷேடோ பேலட். இது என்கிட்ட இருக்கிறதுல ஒரு கலர்ஃபுல்லான ஐஷேடோ பேலட்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌன் ஷேடை வந்துட்டு ஐலைட்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மாஸோட ப்ளூமிங் ஆர்கிட் அப்படின்ற ஒரு ஐஷேடோ பேலட்ல இருந்து இந்த கோல்டன் கிளிட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். செம்ம பிக்மெண்டட். ஸோ இன்னொரு நியூ பர்ச்சேஸ், திஸ் இஸ் ரெனியோட காஜல். ரீசெண்ட் டைம்ல தான் இது அண்ட் மாஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் தட் மேக்கப் ப்ரஷ் இது எல்லாமே நம்ம 3 ஒன்றா வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ரெனியோட காஜல் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். ஸ்மூத்தா இருக்கு, நல்லா கிளைண்ட் ஆகுது. ஐ லவ் திஸ். ஸோ லைனருக்கு வந்துட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு தின்னான ஸ்ட்ரோக் தான் கொடுக்க போறேன். தின்னான ஸ்ட்ரோக்ஸ் போய் நல்லா ஒரு திக்கான ஸ்ட்ரோக்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் மஸ்காராக்கு வந்துட்டு இந்த மாஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட லோவர் லேஷ் ஸ்ட்ரிம் போட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சம் ப்ளஷ் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமா. So this is a complete look. My makeup is speaking today. Serious. I love this look. I love it. ஸோ இதான் என்னோட ஓவரால் லுக். உங்களோட ஆஃபீஸ் அண்ட் காலேஜோட ஓணம் செலிப்ரேஷனுக்கு வந்து இந்த லுக்கை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அப்கமிங் வர மேரேஜ் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த லுக்கை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும், ஒரு கம்ப்ளீட் வெட்டிங் கெஸ்ட் லுக்குன்னு சொல்லலாம். அண்ட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை, டாடா.